நம்ம பிறக்கும்போதே விவசாயத்துல தானே வளர்ந்தோம். அது கண்டிப்பா வேணும்ல. நம்ம வாயில்லாத ஜீவன் மாடு எல்லாமே வளர்த்துருந்தா, அதுக்கு தண்ணி இல்ல. மெயின் காரணம் விவசாயத்துக்கு ஒரு காரணம்னா தண்ணி ஒரு காரணம். தண்ணி இருந்திருந்தா அந்த விவசாயத்த நான் விட்டுருக்க மாட்டேன். அப்போ வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு அண்ணன் தான். அவர் மூலியமா வந்து எக்விடாஸ் பேங்க் வந்து நாடுனான். அதில வர கொஞ்சம் அமௌண்ட்டையும் அந்த விவசாயத்த விடுறதுக்கான அந்த மாடு எல்லாம் குடுத்தேல்ல, அந்த காசையும் 2 சேர்த்து தான் அந்த ஒரு செங்க கலசம்னு ஒரு செஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா செங்க கலசம்லாம் வந்து சரி பண்ணி ஓட்டுனேன். ஒரு நாளடைவில எனக்கு நல்லாவே செங்க கலசம் லோன் கட்டுற அளவுக்கு ஓட ஆரம்பிச்சுச்சு. இதில வர லாபத்த வச்சு இன்னொரு தொழில் ஏதாவது புதுசா ஒண்ணு பண்ணுவோம்னு மறுபடியும் எக்விடாஸ் பேங்க்லயே மறுபடியும் லோன் போட்டேன். இன்னொரு லோன் போட்டு கொஞ்சம் மைக் செட் வச்சு ஓட்டுனேன். ஒரு ஃபங்ஷன் போனோம்னா ஒரு ரூ. 3000 கிடைக்கும். ஒரு மாசம் ஒரு 10, 15 ஃபங்ஷன் வரும். இந்த 2 தொழில வச்சு தான் என்னுடைய விவசாயத்த மறுபடியும் உயிர் குடுத்துருக்கேன். அதை மறுபடியும் என்னுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து இப்ப ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு 60 எலுமிச்சங்கன்று, ஒரு 10 வாழைக்கன்று, மாங்காய் கன்று இதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிருக்கேன். 2 கன்று வாங்கி வச்சிருக்கேன். விவசாயம்னு நம்ம பிள்ளை மாரி தான் பார்க்கணும். இப்ப எனக்கு வந்து மைக் செட் ஓடலையா? செங்க கலசம். செங்க கலசம் நின்றுச்சா? விவசாயம்.